ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டான பரோட்டாவும் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் சால்னாவும் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ரொம்பவே டேஸ்டியான பரோட்டாவும் சால்னாவும் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இங்கே தான் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யா பாலமுருகன் விளாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பரோட்டா வந்து எப்படி பண்ணலான்ற பார்த்தலாம். பரோட்டாவுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிடலாம். அன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் வந்து நாகா பிராண்ட்லேருந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்றவங்க பால் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்ததுனால நல்லா வந்து எல்லா மாவுலேயும் இந்த முட்டை வந்து கலக்கிற மாதிரி நல்லா வந்து கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கைவிடாமல் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திரத்திலே வச்சு உங்களால் பிசைய முடியும் அப்படின்னா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா க்ளீனான ஒரு கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பரோட்டாவில் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை விடாமல் பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டாலே போதும். பாருங்கள், மாவு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வந்து நல்லா குளிர வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு காற்று போகாத அளவுக்கு வந்து மாவை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒரு பிளேட் போட்டு வந்து மூடி வைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு ஈர துணியை வச்சு நீங்கள் மூடி வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் காற்று வந்து கொஞ்சம் கூட உள்ளே போகக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பரோட்டாக்கு வெஜ்ஜு சால்னா வந்து பண்ணிடலாம். வெஜ்ஜு சால்னாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பரோட்டாக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா சால்னாக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன தட்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை மட்டும் சேர்த்துட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இஞ்சி பூண்டு தட்டி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விழுதாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ சால்னாக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காவை இப்போ வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 10 முந்திரியாவது சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அந்த சால்னாக்கு. இது கூடவே நிலக்கடலை பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு கல்பாசி இருக்குல்லையா, அதே சேர்த்துக்கோங்க. அந்த சால்னாக்கு வந்து நல்ல ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி தான் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து விழுதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும். இந்த சால்னா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்தையுமே செம்ம ஒரு சூப்பரான ஒரு சால்னாவாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் குழம்பு பவுடர் இருக்கு இல்லையா, கடையில் வாங்கினா மட்டன் மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சால்னா வந்து நல்லா காரமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன்.
கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எனக்கு வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா ஆல்ரெடி காரமாக தான் இருக்கும். அதே மாதிரி கரம் மசாலா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ காரம் பிடிக்குன்றவங்க நீங்கள் இன்னும் கூட மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி வந்து எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய், கசகசாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா விழுதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த சால்னா வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சால்னா வந்து திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சால்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், பரோட்டா நல்லா ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். சால்னா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலையை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாவையும் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போது மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். வதக்கும் போதும் சேர்க்கணும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் சேர்த்த அந்த எண்ணெய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி வந்து எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பரோட்டா மாவை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஊற ஊற தான் பரோட்டாவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து பிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அகைன் ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா ஒரே சேஃபில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour மட்டும் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காற்று வந்து உள்ளே போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் சால்னா வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பரோட்டா ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம வந்து எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து சேஃப்லாம் வந்து முக்கியமே கிடையாது. அங்கங்கே ஓட்டை விழுந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப் முக்கியம் அப்படி நினைக்காதீங்க. நல்லா வந்து இந்த நம்மளுடைய அந்த கவுண்டர் டாப் வந்து அந்த மாவுக்கு மேலே வந்து தெரியணும். அந்தளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ணாடி பதம் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த நுனியை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து வந்துடும். அப்புறம் ஒரு சுற்றுனீங்கன்னா பரோட்டாவுக்கு மாவு வந்து ரெடி. கொஞ்சம் நல்லா இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஓகேவா?
இப்போ வந்து எல்லா மாவையும் நான் வந்து தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பரோட்டா வந்து தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவு எடுத்துகிட்டு கையை வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து வந்துடும். தோசைக்கல்ல நல்லா குளிர வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து 2 பக்கமும் நல்லா வேகவும் பரட்டி பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்பப்போ வந்து பரோட்டா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறப்போ எண்ணெய் வந்து தெளித்து இந்த மாதிரி 2 பக்கமும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் பரோட்டா தேய்ச்சி தோசைக்கல்ல வந்து போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து நல்லா ஆறாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 பரோட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு தட்டிங்க அப்படின்னா அந்த பரோட்டா வந்து அந்த லேயராக இருக்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியும். நீங்கள் வந்து கையை வச்சு தட்டும் போதே தெரியும் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து பரோட்டா வந்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு. நல்லா லேயராக சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாமா. சூடாக அனல் பறக்க பரோட்டாவும் சூடான சால்னாவும் வந்து ரெடி. நம்ம கொய்யா பழம் எடுத்துக்கோ யார் வேணாலும். பப்பு